என்னடா செல்லம், நீயே கத்தி மாதிரி இருக்கும்போது உன் கையில எதுக்கு இந்த கத்தி? உன் தொப்புல தொட்ட இந்த கத்தி எவ்வளோ சுகமா இன்பமா இருக்கு தெரியுமா? இவ்வளோ அழகா இருக்கியடி. பெரிய கவுண்டரோட மருமகனா? அதுக்கு தாண்டி உனக்கு 2 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ, என்ன கொன்னுட்டு இங்க இருந்து போயிடு. ஆப்ஷன் பி, என்ன சுகத்தால கொன்னுடு. அதுக்குள்ளயா ஆரம்பிக்கலாமா? சரி, என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழுவுற? யாருமா? காளிமுத்து, வாடா என் மாவன. எங்கடா உன் மவன்? சொல்லவங்கிட்ட ஞாபகப்படுத்த. உன்னை விட்டுட்டேங்கிறதுக்காக அவனையும் விட்டுடுவேன் நினைக்கிறான் போல இருக்கு. உன்னுடவே அவன. என் மகன் பண்ணது தப்புதான் பெரிய கவுண்டர. அதுக்கு என்ன மன்னிச்சிரு. என் மகனை வர சொல்லி உன் காலில் விட சொல்றேன். எங்க பாரு பெரிய கவுண்டர, நீயும் நானும் ஒரே மதம், ஒரே ஜாதி. உன் மருமக காதலிக்கிறாளே, அவ என்ன ஜாதி? என் மகன் கைப்பட்டாலே அவனை கொன்னுடுவேன்றல்ல. ஆனா அவன் அவ கூட தோப்பு தப்பா சுத்துறான். அவனை என்ன பண்ண போற? வாய மூடுறா. என் பொண்ணு மேல பழிய போட்ட கொன்னுடுவ. கொன்னுடு பெரிய கவுண்டரே. என் புருஷன் பேசுனதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தாலும் அவரை கொன்னுடு. உன் வார்த்தையோட பலத்தை தெரிஞ்சவங்க, உன் அருவாவோட சக்தியை தெரிஞ்ச நாங்க உன்கிட்ட போய் சொல்லுவோமா என்ன? கொஞ்சம் ஆவேசத்தை குறைச்சுக்கிட்டு ஆலோசனை பண்ணி பாரு. நான் சொன்னது தப்பா இருந்தா நானே என் புருஷனை வெட்டி போட்டுட்டு நான் முண்டச்சியா மாறிடுறேன். என் புள்ளையோட தலையை வெட்டி உன் காலடியில போடுறேன். ஆனா அதுவே உண்மையா இருந்தா என் மகன் கால நீ கழுவுறியா? நீ வளர்க்கிற பொண்ணை என் மகனுக்கு கட்டி கொடுக்கறியா? சொல்லு பெரிய கவுண்டரே, பதில் சொல்லு. என் மகாலட்சுமி மேல பழி போட்டப்பவே இந்த அருவா உன்னை வெட்டி இருக்கும். அந்த பழி உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கொள்ளி வைக்கவும் பையன் இருக்க மாட்டான். பாட கட்டுறதுக்கும் அடியாள் இருக்க மாட்டாங்க. பிண்டம் வைக்கிறதுக்கு நீயும் இருக்க மாட்ட. அதுவே உண்மையா இருந்தா மகாலட்சுமி உங்க வீட்டு பொண்ணு. பெரியாள் நீ